friends, welcome to BALAKAVI channel. இன்னைக்கு வந்து ஒரு butterscotch cake எப்படி செய்யறது அப்படினா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கெட்டி ஃப்ரெஷ்ஷான தயிர் 1/4 கப் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இந்த தயிர்ல நான் சேர்த்து இந்த தயிரை mix பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த தயிர்ல வந்து இது பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். இது அப்படியே ரெஸ்ட் கொடுத்துறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவு பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். ஆயில் 1/3 கப் அளவு. இந்த ஆயிலும் சுகரும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆயிலையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மிக்சிங் நேரத்தில் நான் ரெடி பண்ணி வச்ச இந்த கெட்டி தயிரில் பேக்கிங் சோடா போட்டு வச்சேன் இல்லையா, எப்படி நல்லா பஃபியாக கிடச்சிருக்கு. இதுக்காக தான் நான் இது மாதிரி சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ இது கேக்குக்கு நல்லாயிருக்கும். இந்த தயிர் மிக்சரை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ரை பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறேன். சளிச்சு சேர்த்துக்க போகிறேன். மைதா 1/4 கப் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிக்காக நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். வீடியோவில் தெரியும்ல, மறந்துட்டியே. அப்படியா, சரி சரி. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கேக் டின்னில் ஆயில் ஆர் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் கேக்கை விட்டுக்கிறேன். மாவை இதை லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். பேனை நான் ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கேக் டின்னை வச்சுக்கிறேன். நல்லா மூடி போட்டு நான் மூடிடுறேன். கேக் வந்து கரெக்டாக 35லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கேக் நல்ல வாசம் வந்துருச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்ல செமையாக இருக்குது. கலர் பியூட்டிஃபுல்லாக கடைசி வரைக்கும் நல்லா வெந்து கிடச்சிருக்கு. கேக்கு ஒட்டவே இல்லை. இந்த கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு கேரமல் சாஸ் இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். லோ அண்டு மீடியம் ஹீட்டில் மட்டும்தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். கரண்டி யூஸ் பண்ண வேண்டாம். சுகர் அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக தான் மெல்ட் ஆகும். நல்ல தேன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அடுப்பு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சர்க்கரையும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு தேன் நிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கேக்குக்கெலாம் டெக்கரேட் பண்ணும்போது இந்த ட்ராப்பிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் திக்னஸாக வேணும் அப்படின்னா க்ரீம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 1:1 ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன்.
இப்போ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு ஒரு பேனில் ஒரு பவுலில் இப்படி விட்டு பாரு. கேக்லாம் ட்ரிப்பிங் பண்ணுறதுக்கு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த கேரமல் சாஸ் வந்து இன்றைக்கி நான் பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு யூஸ் பண்ணுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேரமல் சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இது ஆறணுன்னே டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு அடுத்தது நட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 3/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் அப்படியே நல்லா மெல்ட் ஆகட்டும். எப்படி சாஸ் பண்ணமோ அதே மாதிரியே தான். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவு நட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த நட்ஸை நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். பின்னாடி விட்டுருக்கு. பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் பட்டர் பேப்பரில் இதை நான் மாற்றிக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம அப்படியே எடுத்தோம்னா வந்துடும். நல்லா இதை மாதிரி உடச்சிக்கிட்டு இப்படி நல்லா தட்டி எடுத்துக்கிறேன் தூள். இப்போ அடுத்தது விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ஐஸ் க்யூப் ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் யூஸ் பண்ண போகிற டூல்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். விப்பிங் க்ரீம் சில்லுன்னு இருக்கணும். 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த விப்பிங் க்ரீமில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கேரமல் சாஸ் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேரமல் சாஸ் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ட்ராப்ஸ். இது கட்டாயம் கிடையாது. இப்போ நான் க்ரீம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடு 1 வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நல்ல ஸ்டிஃப் பிக்ஸ் கிடச்சிச்சு, போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் சாச்சா விழக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் க்ரீம் ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்தது க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். 3 லேயர் நான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறேன். அதனால் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிக்கிட்டேன். கேரமல் சாஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். கேரமல் நட்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை டெக்கரேட் பண்ணலாம். இன்னொன்று கீழே ஃபஸ்ட்டு பாட்டம் லேயர் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு லேயருக்கு என்ன செய்கிறனோ இதே ஸ்டெப் தான் 3 லேயருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமல் சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கேரமல் நட்ஸ்லாமும் நான் இதில் வச்சுக்கிறேன். நம்ம கேக் வந்து கடிக்கும் போது நல்ல கிரன்ச்சியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்தது ரெண்டாவது லேயர் கேக் வச்சுக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் பண்ணிக்கிறேன். அடுத்தது டாப் லேயர் வைக்கும்போது டாப்போட பாட்டத்தை நான் தலைகீழ வச்சுக்கிறேன். அந்த ஷேப் சொல்றேன் நிறுத்தி அது சொல்றேன் இந்த டாட் கொஞ்சம் கீழே கேக்கு செஞ்சது பெரிய விஷயம். அவ்வளோதான். கேக் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன்.